வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா அவர்கள் கூடலூர் பகுதியில் பந்தலூர் தாலுகா பகுதியிலும் சுற்றுப்பயணம் நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். இதன் ஒரு பகுதியாக நேற்றைய தினம் நர்த்தகி திருமண மண்டபத்தில் வைத்து பட்டா வழங்கும் நிகழ்ச்சியும் அதனை தொடர்ந்து விலையில்லா மிதிவண்டியும் சைக்கிளும் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா அவர்கள் தலைமையேற்று சிறப்போடு நடத்தினார் என்றும் வந்தோர்களை கூடலூர் கோட்டாட்சியர் குதிரத்துல்லா அவர்கள் சிறப்போடு வரவேற்புரை நிகழ்த்தியதாக தெரிவித்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் கூடலூர் வட்டாட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். இவர்களோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர கழக செயலாளர் இளம் சிங்கம் சா இளஞ்செழியன் அவர்களும் உதகை நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக துணை செயலாளருமான ரவிக்குமார், பொதுக்குழு உறுப்பினர்கள், திராவிடமணி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ அவர்கள் என்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பலரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள் என்றும் இதில் பலருக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டது என்றும் இதில் முதலிலே பேசிய மாவட்ட ஆட்சியர் இது ஒரு தொடக்கம்தான் என்றும் என்னும் கூடலூர் பகுதியிலே சிறப்பு கவனம் எடுத்து பட்டா வழங்குவதற்கான தமிழக அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது என்ற தகவலையும் தந்தார். இது கூடலூர் பகுதியிலே இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது என்று தெரிவித்தார்கள். இதனை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் நீலமலை நெப்போலியன் அவர்கள் பேசுகின்ற போது இந்த நிகழ்ச்சியை பற்றியும் 2 தினங்களுக்கு முன்பாக சிறுத்தை புலி தாக்கி இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் 10 லட்சம் ரூபாய் நிதியினை வழங்கியதும் அவர்களுக்கு உடனடியாக வழங்கப்பட்டதும் அதனை தொடர்ந்து புலியை உடனடியாக பிடிப்பதற்காக வனத்துறைக்கு ஆணை பிறப்பித்ததும் இது ஒரு சிறப்பு கவனத்துக்குரியது என்று எடுத்துச் சொல்லி கவனம் செலுத்தி சிறப்பாக அந்த சிறுத்தை புலியை பிடிப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்தார் என்ற தகவலையும் சொல்லி அனைவருக்கும் வந்திருந்தோர்களுக்கு சிலருக்கு பட்டாக்களை வழங்கியும் என்னும் விலையில்லா மிதிவண்டி சைக்கிளை வழங்கும் நிகழ்ச்சியையும் தொடங்கி வைத்து அதனை அடுத்து அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் அணியினுடைய அமைப்பை சேர்ந்த துடிப்பான இளைஞராக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செயல்பட்டு குறுகிய காலத்திலே தவிர்க்க முடியாமல் மறைந்த அபுதாகிர் அவருடைய இல்லத்திற்கு நேரடியாக சென்றார் காசிம் வயல் பகுதிக்கு என்றும் சென்றவர்களை அனைவரும் வரவேற்று அங்கே சென்று அபுதாகிருடைய தாயாருக்கும் அவருடைய தந்தைக்கும் அவருடைய மனைவிக்கும் ஆறுதலை சொல்லி எத்தனை குழந்தைகள் அவர்கள் என்ன படிக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கேட்டு ஆறுதலை சொல்லி நான் இருக்கிறேன், கழகம் இருக்கிறது, கழகத்தினுடைய தலைவர் இருக்கிறார், கவலைப்படாதீர்கள், தேவையான உதவிகளை கழகமும் நானும் செய்வேன் என்று அவர்களுக்கு ஆறுதலை வழங்கியதாக நமது நீலமலை தொலைக்காட்சியினுடைய செய்தியாளரிடம் நீலமலை நெப்போலியன் ஆர் ராசா அவர்களுடைய மனசாட்சியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறியாளருடைய மாநிலத்தினுடைய துணை செயலாளராக இருக்கின்ற ஈரா பரமேஸ்குமார் அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார். நெல்லையாளர் நகர்மன்ற தலைவர் அவர்கள் ஏற்று வைக்கிறார்கள்.
தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு கூட்டுறவு வருவாய் கோட்ட செயலாளர்கள் புத்தகத்தினை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். கூடலூர் நகர்மன்ற தலைவர் அவர்களுக்கு புத்தகத்தினை வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. நெல்லியாளம் நகர்மன்ற தலைவர் அவர்களுக்கு புத்தகத்தினை வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கு புத்தகத்தினை வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. முன்னாள் தொடர்ந்து உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகளுக்கு புத்தகத்தினை வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பட்டா வழங்கும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்விழாவில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நமது மாண்புமிகு நீலகிரி மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் இங்கு பங்கு பெற்றிருக்கும் அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதி அவர்களையும் வருவாய் கோட்டாட்சியர் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகள் அவர்களையும் பொதுமக்கள் பயனாளிகள் மாணவமணிகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூடலூர் வட்டத்தை பொறுத்தவரைக்கும் பந்தலூர் வட்டத்தை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு ஒரு கோரிக்கை எப்பவுமே இருந்துட்டு பட்டா கொடுக்கறதில்ல. எங்களுக்கு எப்பவுமே பட்டாவே இருக்கிறதில்ல. நாங்கள் எங்க போறது ஒரு கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை இருக்கு. அந்த கோரிக்கையை முன்னிட்டு பல்வேறு தரப்புல நம்ம நடவடிக்கை எடுத்து ஒரு ஆடியோ லெவல்ல டிஆர்ஓ லெவல்ல அடுத்து நம்ம அரசு லெவலையும் சென்று அங்க நம்ம பட்டா வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி இன்றைக்கு ஒரு 657 பேருக்கு முதற்கட்டமாக பட்டா வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த சிறுத்தைப்புலி தாக்கிய அந்த இருவருக்கும் உயிரிழந்த இருவருக்கும் 10 லட்சம் ரூபாயை தாயிடத்தோடு நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். நான் அவருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். இது எதுவும் கூடுதலுக்கு மட்டுமல்ல, இந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. அப்படி எதிர்காலத்திலே தவிர்க்க முடியாமல் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானால் இந்த 10 லட்சம் ரூபாயை கூடுதலுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இனிமேல் வனவிலங்குகளால் தாக்கப்பட்ட அனைவருக்கும் 10 லட்சம் ரூபாயை வழங்குவதற்கு இது சிறப்பு நிகழ்வாக அல்லாமல் பொதுவாக ஒரு அரசாணையை வழங்க வேண்டும் என்று உங்களின் சார்பில் நான் முதலமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். விரைவாக அவரை சந்தித்ததற்காக நான் மணிமனையை கொடுக்கிறேன். ஏதோ மக்கள் ஆக்கிரமித்துவிட்டார்களே என்பதற்காக 10 லட்சம் இல்லாமல் இனிமேல் வனவிலங்குகளால் தாக்கப்பட்டு யார் உயிரிழந்தாலும் அவர்களுக்கு 3 லட்சம் அல்ல 5 லட்சம் அல்ல 10 லட்சம் ரூபாயை வழங்க வேண்டும் என்று கூடலூரை முன்னுதாரணமாக காட்டி அதற்கு ஒரு அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று உங்களின் சார்பிலே நான் முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். விரைவாக நிச்சயமாக கேண்டீனுக்கு ஒரு 30 ரூபாய் தேவைப்படுது. தீபாவளிக்கு 2 நாட்கள் 3 நாட்கள் இருந்தது. என்னை எல்லாம் முற்றுகையிட்டார்கள். உதகையில் இருக்கிற வீட்டுக்கு வந்து முற்றுகையிடாத கொடுப்பதான். நாங்கள் என்ன செய்வது? எல்லோரும் போனஸ் வாங்கிட்டாங்க. தனியார் ஹோட்டலில் கூட போனஸ் வாங்கிவிட்டார்கள். எங்களுக்கு இல்லை என்று சொன்னார்கள். அன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் உடல் நலிவுற்ற நிலையிலே வீட்டிலே இருக்கிறார். உங்களின் சார்பில் அந்த உடல் நலிவுற்ற நிலையிலும் அவர் நான் சந்தித்து என்னுடைய கோரிக்கை வைத்த நேரத்தில் 48 மணி நேரத்தில் போனஸையும் சம்பள உயர்வையும் அறிவித்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். இப்படி எத்தனை இடர்பாடுகள் இருந்தாலும் எத்தனை இயற்கை சீற்றங்கள் இருந்தாலும் ஒன்றிய அரசுடைய துணை எந்த அளவுக்கு இருக்கிறது தெரியும். இத்தனை இடர்பாடுகள் இருந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த கூடலூர் மட்டுமல்ல, நீலகிரி மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்கு பின்னால் இருக்க வேண்டிய அந்த கடமையில இருந்து நாம் தவறக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி இந்த நீலகிரி பகுதிக்கு கூடலூர் பகுதிக்கு என்னென்ன தேவையோ தொடர்ந்து உங்களை சந்தித்து உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதில் உங்களுடைய வேலையாளராக பணியாளராக நான் இருப்பேன் என்கிற உறுதியை வழங்கி உங்களை மீண்டும் ஒரு முறை வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது திருமதி கொய்யம்மா, கணவர் பேர் கேட்டல். இங்க பாருங்கம்மா, இங்க பாருங்கம்மா, இங்க பாரு. அடுத்து திருமதி விஜி.
கணவர் பேர் பாலசுப்ரமணியன். அடுத்து திருமதி பாலா, கணவர் பேர் கிட்டன். அடுத்து திருமதி கோத்தி. அடுத்து திருமதி மீனா, கணவர் பேர் ராஜேஷ். அடுத்து திருமதி தங்கமணி. அடுத்து திருமதி லட்சுமி. அடுத்து திருமதி மீனி. அடுத்து திருமதி போலி. அடுத்து திருமணி. அடுத்து திருமதி பாலசக்தி. அடுத்து திருமதி பழனியம்மாள். அடுத்து திரு வெங்கடேசன். அடுத்து திருமதி தேவி. அடுத்து திரு முருகேசன். அடுத்து திரு பூமாலை. அடுத்து திருமதி வாமனா. இங்க பாருங்கப்பா. அடுத்து இங்க பாருங்க, பாட்டிங்க பாருங்க. சார் கொஞ்சம். அடுத்து பள்ளிக்கல்வித்துறை சார்பில் விலையில்லா மதிப்பெண்கள் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. செல்வன் சாந்தகுமார், அரசு மாணவர்கள் பள்ளிக் கொடுத்தோர் 11ஆம் வகுப்பு. செல்வி சந்தியா. அதான் அப்படிதான் அதான் முத்தமிழர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பயனாளிகளுக்கு பட்டா மற்றும் மாணவ மாணவிகளுக்கு இலவச விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டத்திற்கு வருகை தந்து கல்வியை சிறப்பித்து தந்த நீலகிரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு நீலகிரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மற்றும் வருகையில் சிறப்பிற்கும் அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் அனைத்து அரசு துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் கூடல் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல வீடியோ. அவங்க அப்பா எல்லாரும் வேண்டாம் விடுங்க, எல்லாரும் வேண்டாம், அங்கே நிற்க முடியாது. 4 பேர் போங்க போதும். செல்வா அந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்து செகண்ட் கிளாஸ்
இல்ல என்ன வேற பிசினஸ் வேற ஒண்ணும் இல்ல சின்ன ஒரு அவர் என்ன பண்ணாரு அரசியல் தான் அரசியல் தான் டிஎம்கேல 18 வருஷமா 20 வருஷமா வேலை செஞ்சாங்க. ரொம்ப மன உளைச்சல் டிஎம்கே கட்சியில இருந்து மன உளைச்சல் ஆனா காட்டுல பிளாக் இருக்குன்னு பார்க்கல. மன உளைச்சல் ஒரு காரணம் இல்ல. இந்த பிளாக் இருக்குன்னு பார்க்க முடியும். விஷயம் என்ன தெரியுங்களா, இடையில வந்து அவங்க ஒரு பதவி இருந்தது, அதுவும் அது சின்ன விஷயத்துல இது சரிமா தைரியமா இருக்கு. படிக்க ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுங்க. தைரியமா பண்ண சொல்லுங்க. அப்பவே செக் பண்ணிடுவோம் நீங்க எல்லாம். செக் பண்ணிச்சுனா சரிமா யாராரு என்ன போட்டோ செஞ்சு போறேன். சொல்லிடலாம். அதுதான் சொல்றேன். நான் ஓட்டு போறேன். கண்டிப்பாவே வந்து போலாமா? நீங்க தான் வந்திருக்கீங்க. இதோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி.